என்னண்ணே நீங்க ஒரு பெரிய பெர்ஃபார்மர் ஆயிட்டீங்கன்னு தெரியும். பட் இந்த செயின்ல உங்க திமிரு தெரியுதுண்ணே. அப்படியா? என்னதான் பேராசிரியர் நேரம் அதுக்கு வெளியே போட்டு வருதா? ஆனா நான் எப்பயும் ஆங்கர் பண்ண மாட்டேங்கிறது உறுதியா இருக்கேன். ஏதாவது உளறிட்டே இருக்கானே. என்னண்ணா பண்றது? நல்ல விஷயம். அழகிருச்சுண்ணே அப்படியே. சரி. பட் நீங்க வந்துட்டீங்க. வேர் இஸ் நிஷா? நீ வேற அவங்கள ஏதாவது கவிதை சொல்லி கூப்பிட்டு பழக்கப்படுத்தி விட்டியா? நான் ரக்ஷன் கவிதை சொன்னாதான் வருவேன் அப்படின்ட்டாங்க. என் கவிதைக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்க. சரி ஓகே சொல்லிடுறேன். இசைனா சரிகம பத நிஷா. நம்ம கலக்க போதேன்னா அறந்தாங்கி நிஷா. அடி வெள்ளாவி வச்சு வளர்த்தாங்களா, காட்டாம வளர்த்தாங்களா, அந்த அழகால புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன். வாழ்க்கையில் வந்து பொருத்தங்கிறது ஒரு முக்கியம். எல்லாருமே சொல்லும். இப்போ ஒரு கல்யாணம்னா ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பொருத்தமா இருக்கணும், ஒரு ஷோனா ஆங்கர்ஸ் 2 பேர் பொருத்தமா இருக்கணும் அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு காமெடின்னு இவங்க 2 பேர் பண்ண வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, தனித்தனியா வந்து கலாய்ப்பாங்க, 2 சேர்ந்து வந்திருக்காங்க. இந்த பொருத்தம் உனக்கு எப்படி இருக்கு? புது தம்பதிகள் மாதிரி இருக்காங்களா? இல்ல சில பேர் நந்தினி பொருத்தமே இல்லாம இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அண்ணே நான் தனியா வந்தாலே எக்ஸ்ட்ரா லைட் ஒருத்தர் ஏறி கட்டுவாரு. இந்த அம்மா வேற வரதுக்கு 2 லைட் கட்டியிருக்காங்க. அது அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பவுமே சாரியில மேனேஜ் பண்ணிப்பாங்க, பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ. பட் நான் வந்ததுக்கான காரணம் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும் சார். சும்மா எப்ப பார்த்தாலும் இவர் வந்ததுல இருந்து பொம்பளைங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாரு சார். எப்ப பார்த்தாலும் பெண்களை திட்டுறாரு மேடம். யாரை கேட்டு பெண்களை திட்டுறீங்க? இன்னைக்கு நியாயம் கேட்கறதுக்காக உங்க 3 பேரை நம்பி வந்திருக்கேன் சார். ஆனா நீங்க ஆண்களை நீங்க வாழ்த்திடுறீங்க. இல்ல லைட் சரியா கட்டல. ஆனா ஒரு காலத்தெல்லாம் தப்பான வார்த்தை பேசினா பீப் போடுவாங்க. ஆனா இப்ப பீப்பே தப்பான வார்த்தையானது இப்பதான். ஆனா நான் அப்படியெல்லாம் இல்லம்மா, பட்டார்னு பெண்கள் காலில் விழுந்து சட்டார்னு எந்திரிச்சு போயிருவேன். அவ்வளவு நான் என்னை பத்தி எல்லாம் அப்படி நினைக்காத. நீங்க வீட்டுல டெய்லி விழுந்து விழுந்தானே எந்திரிக்கிறீங்க. ஆனா ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டுருவானா? இப்ப 2 டயலாக் சொல்றேன், எப்படி தட்டுறாங்க பாருங்க பசங்க. காப்பியில போடாத சுகரும் எங்க பசங்களை பார்க்காத ஃபிகரும் நல்லா இருந்தா எப்படி? அதுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட மாட்டோம். எப்பவுமே பெண்கள் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம் சார். உங்க 3 ஆண்களுக்கு பாதுகாப்பா 2 பெண்கள் நாங்க உட்கார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா? நாங்க எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. அதுதான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தான் தெரியும். வாழ்க்கைன்னா ஒரு ரிங். யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு 3 பேருக்கும். அத அவங்க சொல்லணும். வாழ்க்கைன்னா ஒரு ரிங். அதுல எப்பவுமே பெண்கள் நாங்க தான் ஒரு கிங்ங்கற. அதான் ஆம்பளைங்களுக்கு அப்பப்ப ஊதுறீங்களே சங்கு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும் பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. நாங்க எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. 5 5 10 எங்க பெண்கள்னாலே சும்மா கெத்துங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஆனா எனக்கு ஒண்ணே ஒரு விஷயம் தான், உனக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அது சொல்லுங்க. உண்மைண்ணே, உண்மையாவே சொல்றேன். அந்த புள்ளியோட சாரி இருக்குல்ல, அதை வேணா எனக்கு கட்டுங்க, அதே மாதிரி இருக்கும். என் வேட்டியை வேணா அதுக்கே கட்டுங்க, அது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயங்க, சும்மா தேவையில்லாம இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, கெட்டு போனதெல்லாம் ஆம்பளைங்க தான் சார். கெட்டு போனதெல்லாம் எப்படி சொல்லு பாப்போம். கெட்டதெல்லாம் ஆம்பளை தான். எப்படி? இட்டு கெட்டவன் கர்ணன், இடாம கெட்டவன் துரியன், தொட்டு கெட்டவன் ராவணன், தொடாம கெட்டவன் ராமனன். கெட்டதெல்லாம் ஆம்பளை, கெடுத்ததெல்லாம் பொம்பளை. அப்படித்தானே வருது வரலாறு. வருது, அதானே வருது. கேக்குறவன் கேனையா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுங்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. உங்க ஊர்ல தான் பழமொழி சொல்லுவாங்களா? சாட பேச தெரியாத சக்காலத்து கொய்யா மரத்தை இருந்து வண்டி ஓட்டினாரா டிரைவர், கிழிஞ்சு போச்சா அன்றா இருக்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. எச்சி சோத்துக்கே வழி இல்லையா? எல்ஐசி பில்டிங் என்ன வேலைன்னு கேட்டாரா? அண்ணன் பேரு ஆவணமா, குளிக்கும் போது காணோம் கோமணங்கிற மாதிரி நீங்க பேசாதீங்க. அப்பனுக்கே அரை கோவணமா, அத புள்ளைக்கு இழுத்து மூடு வயக்காட்டுல கிடக்குதா கிளடு கட்ட, அவசரத்துக்கு வேகுமாடா கொலக்கட்ட. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பார்த்தானு எழுத்த வீட்டுக்காரி குழம்புக்கல் எடுத்து நங்கல குத்துக்கிட்டாளா? ஊரெல்லாம் ஓடுதான் தண்ணி, குளிக்க வருதான் பழனி பண்ணி. சிங்கப்பூர் போய் வந்தா அரங்காஞ்சி பேய்.